அயோத்தி ஸ்ரீராமர் திருக்கோயிலில் இன்று பகல் 12:20 மணிக்கு பிராண பிரதிஷ்டை விழா தொடங்கவிருக்கிறது. அதனை ஒட்டி கோலாகலமாக அங்கு விழா நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், அங்கு நடைபெற்று வரக்கூடிய விழா ஏற்பாடுகள் குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், அயோத்தியில் ஸ்ரீராமர் திருக்கோயிலில் இன்று பகல் 12:20 மணிக்கு பிராண பிரதிஷ்டை விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த விழா ஏற்பாடுகள் குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். அயோத்தி மாநகரம் முழுவதும் தற்போது விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. அயோத்தியை நோக்கி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான ஆன்மீகவாதிகள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அயோத்தி மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1 மணிக்கு முன்பாக அந்த சடங்குகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு பிராண பிரதிஷ்டை நிகழ்வை வழிபாட்டு முறைப்படி மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இதற்காக அந்த ஆலயத்திற்கு பல்வேறு அர்ச்சகர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் என 7000க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் அயோத்தி மாநகரத்திற்கு வருகின்றிருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி சரியாக காலை 10:30 மணிக்கு முன்பாக அயோத்தி மாநகரத்துக்கு செல்ல இருக்கின்றார். அதன் பிறகு நடைபயணமாக கோயிலுக்கு செல்லக்கூடிய அவர் அங்கு நடைபெறக்கூடிய பிராண பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்க இருக்கின்றார். குழந்தை ராமருடைய தத்ரூப சிலையை 4.5 அடி அங்குலத்துடன் தற்பொழுது அமைத்திருக்கின்றார்கள். 4.5 அடி உயரம் கொண்ட அந்த சிலையானது மொத்தம் அந்த பீடத்தோடு சேர்த்து 1.5 டன் அளவிற்கு எடை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. வட மாநிலங்களில் பொதுவாக கோயில் அமைக்கும் பொழுது நாகரா கட்டுமான பணி என்று சொல்வார்கள். அதன்படிதான் வட இந்தியாவில் உள்ள கோயில்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பெரிய கருங்கல் பீடத்தின் மீது கோயில்கள் எழுப்பப்படுவதுதான் நாகரா பாணி கோயில் என்று சொல்வார்கள். அதன்படி தற்பொழுது அயோத்தியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய கோயிலும் குழந்தை ராமருக்கான கோயில் 2.7 ஏக்கர் பரப்பளவில் உருவாகி இருக்கின்றது. 235 அடி அகலத்தோடு 360 அடி நீளம் கொண்டு அதனுடைய கோபுரத்தினுடைய அதிகபட்ச உயரமாக 161 அடி உயரத்துடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு கலை வேலைப்பாடுகளுடன் அமைந்த சித்திர கூடமாக அந்த கோயிலை உருவாக்கி இருக்கின்றார்கள். மகாபாரதம், ராமாயணம், சிவனுடைய அவதாரங்கள், திருமாலுடைய அவதாரங்கள் என்று ஒட்டுமொத்த இந்து புராணங்களுடைய தொகுப்புகளும் அந்த கோயிலிலும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சிற்ப கலைக்கூடங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தசாவதாரம் மட்டுமல்லாமல் சிவபெருமானுடைய அவதார காட்சிகளும் அந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எண்கோண வடிவில் கருவறையை அமைத்திருக்கின்றார்கள். அதை சுற்றி வலம் வரக்கூடிய வகையிலும் அந்த நாகராபாணி கட்டுமான பணி அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 161 அடி உயரம் கொண்ட கோபுரம் கருவறைக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிவனுடைய அவதாரங்கள், விஷ்ணுவினுடைய 10 தசாவதாரங்கள் மட்டுமல்லாமல் 64 சௌசத் யோகியன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கலை வேலைப்பாடுகள், சரஸ்வதி தேவியின் 12 அவதாரங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரம்மாண்ட கோயில் என்பது உலகில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்து கோயில்களிலெல்லாம் 3வது பெரிய கோயிலாக மாறி இருக்கின்றது. இதனுடைய படிக்கட்டுகளின் அகலம் மட்டும் 16 அடி நீளம் கொண்டதாக இருக்கின்றன. 366 தூண்கள் கோயில் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு கலைஞர்கள் இதன் மண்டபத்தையும் தூண்களையும் உள்பிரகாரங்களையும் சுவர்களையும் கூரைகளையும் முகப்பு அலங்காரங்களையும் உருவாக்கும் பணியில் 5000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நாகரா பாணியில் சாளுக்கிய குஜராத்திய வடிவமைப்புடன் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ராம ஜென்ம பூமி என கடவுள் ராமர் அவதரித்த அயோத்தியில் தற்போது இந்த புதிய கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை ராமருடைய திருவுருவச் சிலைக்கான அபிஷேகங்கள் இன்று சரியாக 12 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முன்பாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக ராமாயணத்துடன் தொடர்புடைய பல்வேறு நகரங்களுக்கும் சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டிருந்தார். கடவுள் ராமர் அவர்களும் சீதை அவர்களும் லட்சுமணனும் ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படக்கூடிய அனுமான் அவர்களும் பிறந்த புண்ணிய தலங்களில் இருந்தெல்லாம் புனித மண்ணும் புனித நீரும் எடுத்து வரப்பட்டு இந்த விழா நடைபெறுகின்றது.